ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோயா பீன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டான கிரேவி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம சோயா பீன் வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசால், மல்லித்தூள், இத்தனை தூள் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி சட்டி நல்லா சூடேறணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இருக்குது, தண்ணியெலாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நல்லா சட்டி சூடேறிக்கணும். அழகாக சூடேறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு மூணையும் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்களை அதில் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்களை சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டுங்க வெங்காயம்லாம் நல்லா வணங்கி வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா எந்த அளவுக்கு பச்சை வடை போகிற அளவுக்கு வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளியும் அதை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு பச்சை மிளகா 4 போட்டுக்கலாம். அந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கரண்டியை வச்சு தூள் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொடிகளையும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையான டேஸ்ட்டான சோயாபீன் கிரேவி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக மல்லித்தலை, புதினா தலை போட்டு நல்லா அந்த கிரேவியை நல்லா இந்த மாதிரி நல்லா தயார் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வணங்கியிருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா பீன்ஸை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு புழிஞ்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா அது மசாலோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒன்றை போலேயே நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா அழகாக இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி கிளறி விட்டு தேவையான அளவு கொஞ்சமாக மசாலா நல்லா பிடிக்கிறதுக்காக தண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள் லைட்டாக கொதி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அழகாக நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிரேவியோடு நல்லா ஒன்றா வரணும். அதுக்காக இப்போ ஒரு 10 நிமிஷம் வேகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வேகிற மாதிரி நல்லா உள்ளே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மூடி வச்சு இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு, எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு. நல்லா செம்ம டேஸ்ட்டான சோயாபீன் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் வந்து இந்த மாதிரி தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்காக வேணுன்னா தூவிக்குங்க, வேணாம்னா விட்டுருங்க. நல்லா காரசாரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மிளகுத்தூள் தூவிட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு மிளகுத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளக்கி விட்டுருணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சோயாபீன்ஸ் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டானது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ மல்லித்தலையை இந்த மாதிரி கிள்ளி இந்த மாதிரி தூவி விட்டுக்குவோம். தூவிட்டு எடுத்தால் டேஸ்ட்டான சுவையான சோயா பீன்ஸ் கிரேவி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி. டேஸ்ட்டான சுவையான சோயா பீன் கிரேவி ரெடி.